இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் அவனை கூட்டிட்டு வாங்க. சார் சொல்லாங்க சார். அஞ்சலி சொல்லாங்க சார் சொல்லுங்க சார். சார் வாங்க சார். சார் ப்ளீஸ் வாங்க. நான் திரும்ப வருவேன் அஞ்சலி. கொஞ்சம் சொல்றது கேளுங்க சார். கண்டிப்பா நான் திரும்ப வருவேன். அஞ்சலி திரும்ப சொல்றேன். வாங்க சார். சார் வாங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உன் புருஷன். அஞ்சலி அஞ்சலி மகேஷ் அர்ஜுன் வா ஏ சின்ன வயசுல சிவகாமி எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? இவளை பார்த்த அத்தனை பேரும் தான் வீட்டுல இப்படி ஒரு பொண்ணு இல்லையேன்னு ஏங்குவாங்க. அவ்வளவு செல்வ செழிப்போட வளர்ந்தவன். பாவம், விதி இவளை எப்படி எப்படியோ மாத்திருச்சு. விடுமா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? அதான் மீண்டு வந்துட்டாங்கல்ல. இனிமே அவங்க இருக்க போற மிச்ச காலத்தை நம்ம சந்தோஷமா மாத்துவோம். அவங்கள நல்லபடியாவும் பாத்துக்கணும். சிவகாமி வா, சாமி கும்பிடலாம் வா. வாங்கத்த. அக்கா, என்னக்கா பண்ணிடுவான் அவன்? அந்த ஆள் ஒரு செத்த பாம்புக்கா. அப்படி சொல்லாத அஞ்சலி. நெவர் அண்டர்ஸ்டிமேட் யுவர் எனிமி. நேருக்கு நேரா நம்ம கிட்ட மோதலனாலும் மறைமுகமா ஏதாவது ஒரு பிளான் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவனோட மொத்த அஸ்திவாரத்தையும் நாம தான் ஆட்டம் காண வச்சுட்டோமே. அது கரெக்ட் தான்க்கா. செம்ம கோபத்துல இருப்பான். எல்லாம் உன்னுடைய சப்போர்ட் தான்க்கா. என்னோட சப்போர்ட்டா? நோ வே. நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கலனா இதெல்லாம் நடந்திருக்காது. மொத்த சக்சஸுக்கும் நீ தான் காரணம். நீ சொன்னா அதை நான் ஏத்துக்குவேனா? எனக்கு நீ இன்னொரு அம்மாக்கா. நீ என் கூட இல்லைன்னா நான் உயிரோட இருப்பேனான்னு கூட சொல்ல முடியாது. எப்பெல்லாம் நான் பயந்து நின்னேனோ அப்பெல்லாம் நீ எனக்கு தைரியம் கொடுத்திருக்க. என் வாழ்க்கையை நீதான்க்கா மீட்டு கொடுத்திருக்க. பாரு அஞ்சலி, உன் லைஃப் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. நீ ஒரு புது லைஃபா ஆரம்பிக்கணும். தைரியமா இரு, எல்லாமே மாறும். அதே நேரம் அந்த மகேஷ் உயிரோட தான் இருக்காங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என்ன பிரச்சனைனாலும் அதை நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமாளிப்போம். சரிக்கா. நீ கற்பனையில கூட வாழ முடியாத ஒரு வாழ்க்கைய நான் உனக்கு காமிச்சேனே. எவ்வளவு ஆசையா இந்த தாலியை நான் உன் கழுத்துல கட்டியிருப்பேன். இந்த
தாலிய ஒரு நொடியில கழட்டி என் முகத்திலே வீசிட்டல்ல. விட மாட்டேன், விட மாட்டேன் அஞ்சலி. இந்த தாலி என் கையில தான் இருக்கும். திரும்பவும் இதை நான் உன் கழுத்துல கட்டி உன்னை நான் என் அடிமையாக்கல. என் பேரு மகேஷ் சந்திரன் இல்ல. ஏன் சொல்லி ஏன் உன்னோட அடையாளம் என்ன? இந்த மகேஷ் சந்திரனோட வைஃப். அதுக்கு எவ்வளவு கௌரவமா இருக்கும். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் போட்டி போட்டாங்கன்னு தெரியுமா? ஆனா அவங்க எல்லாரையும் தூக்கி வீசிட்டு நான் உன் பின்னாடி வந்தன. எதுக்கு சொல்லு, எதுக்கு? எதுக்கு அஞ்சலி? எனக்கு இந்த பூமியில எனக்காக படைக்கப்பட்ட ஒருத்தின்னு நான் நம்பினேன். அதனாலதான் நான் உன்னை லவ் பண்ணேன். அஞ்சலி, நீ உயிர் அஞ்சலி. ஆமா, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது எல்லாத்தையும் செய்ய வச்சதுக்கு யாரு? நீதானே, நீதானே. உனக்காகத்தான், உனக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் பண்ணேன். என் உள்ள கையில வச்சு தாங்கின அஞ்சலி. ஆனா என்ன தூக்கி போட்டு போயிட்டியே. ஏய், நீ போனா நான் விட்டுருவேனா? முடியாது, அப்படியெல்லாம் விட முடியாது, விடவும் மாட்டேன். கண்டிப்பா நான் உன் கழுத்துல தாலிய கட்டிய தீருவேன். நீ எனக்கு மட்டும்தான் அஞ்சலி. இந்த ஜென்மத்துல நீ என்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். உன்னை நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணி திரும்ப என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அடைப்பேன். அப்ப தெரியும் இந்த மகேஷ் யாருன்னு. நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் எதையும் விட்டுட்டு போறவன் இல்ல. என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் உனக்காக போராடிக்கிட்டு தாங்கி இருப்பேன். திரும்பி வருவ அஞ்சலி. ஏய், நான் திரும்பி வருவேன்.